கடைசி படம்ன்றதுனால வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் கூட போடலாமே. யூடியூப்பில் போட்டு விட்டால் மக்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துட போகிறாங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போதான் சார். அதுக்கு புசியானந்த் வந்து பயங்கர கோலாகலமாக திருவிழா போல் வந்து இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு எல்லாம் மினிஸ்டராக இருக்கிறீங்க, இது ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தாவேக அமைச்சரவை வந்து இன்னும் சினிமாட்டிக்காகவே இருக்கு. தாவேக அமைச்சரவை என்பது ஒரு ரசிகர் மன்றத்தால் நிரப்பப்பட்ட ஒரு அமைச்சரவை தானே தவிர எல்லா தாவேகாவினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இதை வந்து மிகப்பெரிய திருவிழாவாக நம்ம வந்து கொண்டாடணும். ஒரு தாவேக அமைச்சர் என்ன சொல்றாரு, விக்னேஷன் நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து 3 மணி நேரம் நாங்கள் வந்து லீவ் வேணும்னு வந்து சிஎம் சார்கிட்ட கேட்டிருக்கோம். அதிகாரிகள்லாம் போட்டுட்டு வந்து படம் பார்த்து அதை ஃபோட்டோவை வெளியிடணும், இல்லைன்னா அது ஒரு கெட்ட பேர் ஆயிரும். என் படத்தை வந்து எந்த அதிகாரிகளும் பார்க்கலையா அவங்களாம் தூக்கு அப்படின்ற 23ஆம் தேதி வரை ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போதான் சார். அதுக்கு புசியானந்த் வந்து பயங்கர கோலாகலமாக திருவிழா போல வந்து இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதனால வந்து பப்ளிக் நியூசன்ஸ் ஆகாதா சார்? பப்ளிக் நியூசன்ஸை விடுங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு எல்லாம் மினிஸ்டராக இருக்கிறீங்க, இது ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தாவேக அமைச்சரவை வந்து இன்னும் சினிமாட்டிக்காகவே இருக்கு. ஆமாம், ஒரு ரசிகர் மன்றம். தாவேக அமைச்சரவை என்பது ஒரு ரசிகர் மன்றத்தால் நிரப்பப்பட்ட ஒரு அமைச்சரவை தானே தவிர மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை கொண்ட அமைச்சரவை அல்ல. புசியானந்த் பிறந்த நாள் வருது, புசியானந்த் பிறந்த நாளுக்கே தமிழ்நாடு முழுக்க வந்து பெரிய பெரிய பேனர் இதெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக வைக்கிறாங்க. அப்போ அவர் வெளிப்படையாக சொல்கிறார், 23 ஜனநாயகம் வருது, எல்லா தாவேகாவினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இதை வந்து மிகப்பெரிய திருவிழாவாக நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு. ஒரு தாவேக அமைச்சர் என்ன சொல்கிறாரு, விக்னேஷன் நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து 3 மணி நேரம் நாங்கள் வந்து லீவ் வேணும்னு வந்து சிஎம் சார்கிட்ட கேட்டிருக்கோம், இன்னும் சிஎம் சார் வந்து எங்களுக்கு வந்து லீவு கொடுக்கல, பெர்மிஷன் கொடுக்கல, நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த 3 மணி நேரம் மட்டும் நாங்கள் மீண்டும் ரசிகர்களாக இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறோம் இப்படின்னு விக்னேஷ்ன்ற அமைச்சர் வந்து பேசுகிறாரு. இப்போ மொத்தத்தில் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் ஜனநாயகம் படம் பார்க்குற முதல் வரிசையில் வந்து பார்த்துட்டு வெளியே வந்து அந்த இதுக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை இவர்களே வந்து பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 23ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு படத்தை கொண்டாடுகிறது, அந்த படமும் கூட தெலுங்கு படத்துலேருந்து சுட்ட காப்பி. பாலையா பகவந்த் கேசரின்ற படம் இருக்கு இல்லையா, அப்போ விஜயோடைய டேஸ்ட்டே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வந்து என்ன சொல்கிறது, இங்கே பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு நடிகர் தான் பாலையா. அந்த பாலையானுடைய பகவந்த் கேசரியை ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் வந்து சில பல மில்லியன்கள் பெற்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த படத்தை ஒரு இன்ஸ்பயர் ஆகி அப்படியே சுட்டு எடுத்து அதில் நடித்து அந்த ரத்தத்தை எல்லாம் நக்கி, இதுவும் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வேறு, ஏன்னா வயலன்ஸ் வந்து ப்ரூட்டலாக இருக்குமா. இப்போ விஜய் வந்து அந்த ஓட்டு போடுறதுக்காக குழந்தைகள்கிட்ட கோரிக்கை வச்சார்ல, உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சண்டை போட்டு விஜய் மாமாவுக்கு ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு, அந்த குழந்தைகள் இப்போ படம் பார்க்க வர முடியாது. ஒருவேளை சொல்ல முடியாது, வாழ்கிறது விஜய் ஆட்சின்றதுனால இந்த ஜனநாயகம் படத்துக்கு வந்து குழந்தைகள் வந்தால் கூட தேட்டரில் சரி பாருங்கள் சிஎம் சார் படம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அனுபவிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்போ இந்த படத்தை வந்து இவர்கள் ரசிகர் மன்றமாக கொண்டாடுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா புசியானந்துடைய தகுதி என்ன, ரசிகர் மன்ற தலைவர். அப்புறம் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட் ராமன் அவருடைய தகுதி என்ன, அவர் விஜயினுடைய சொந்த கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கணக்கு பிள்ளை, அவரை தூக்கி அமைச்சராக போட்டிருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் அப்பா மற்றபடி மற்ற அமைச்சர்கள்லாம் யார், அதாவது நீங்கள் இப்போ ஆதவர்ஜுனா சிடி நிர்மல்குமார் இவங்க 2 பேரையும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா சிடி நிர்மல்குமார் பிஜேபி ஏடிஎம்கே அப்புறம் தாவேகா வராரு, ஆதவர்ஜுனா வந்து திமுகவில் இருந்துட்டு அப்புறம் விசிகா போயிட்டு ஏடிஎம்கே ட்ரை பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கலன்னு தாவேகா வராரு. இவங்க 2 பேரையும் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் எல்லா அமைச்சர்களுமே விஜயோட ரசிகர் மன்றம் தான், ரசிகர் மன்ற வேலைகள் பார்த்தவங்க தான். இப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதனால் 23ஆம் தேதி இங்கே அரசு பணிகள் எல்லாமே வந்து நின்றுரும். இப்போ அமைச்சர்கள் விடுங்க, ஈவெண்ட் ஆகிரும். அந்த அதிகாரிகள் இருக்காங்களே, அதிகாரிகள்லாம் போட்டுட்டு வந்து படம் பார்த்து அதை ஃபோட்டோவை வெளியிடணும், இல்லைன்னா அது ஒரு கெட்ட பேர் ஆயிரும். என் படத்தை வந்து எந்த அதிகாரிகளும் பார்க்கலையா அவங்களாம் தூக்கு அப்படின்ற மாதிரி நாளைக்கு தூக்கிட்டாங்கன்னா
அப்படி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் போட்டி போட்டு பார்ப்பாங்க. ஒரு கால் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு லோக்கல் விடுமுறை அறிவித்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னும் வந்து மாநில அரசு வந்து வரி சலுகை கொடுத்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். அப்போ ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கலாம்ல சார் எல்லாருக்கும்? அது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் முதல் ஷோ வந்து ரசிகர் மன்றங்களுக்காக வச்சுருக்காங்க இல்லையா, இப்போவே செய்திகள்லாம் என்ன வருது, 2500 4000 ரூபா டிக்கெட்டுன்னு வருது. அப்போது ஒரு 100 200 டிக்கெட் உள்ள அந்த அந்த டிக்கெட்டுடைய மதிப்பு 2000 4000 விற்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ விஜய் என்பவர் கருப்பு இந்த பிளாக் டிக்கெட்டை வைத்து கொண்டு தான் அந்த விஜய் ரசிகர் மன்றத்துக்கு வருமானம் வந்திருக்குது அப்படின்றது இப்போவும் நிரூபிக்கப்படுது. இப்போ ஒரு ஊழலை ஒழிச்சிட்டேன், அதை ஒழிச்சிட்டேன், லஞ்சலை ஒழிச்சிட்டேன், யாரையும் வந்தால் விஜய்னு சொல்லுங்க. இப்போ விஜய் பேரை சொல்லி தான் இப்போ இந்த கருப்பு டிக்கெட்டே பிளாக் டிக்கெட்டே விற்கிறாங்க இல்லையா? ஏன் சார் சிஎம்மோட படம் பார்க்கறதுக்கு சிஎம் சார் வந்து எல்லா ரசிகர்களுக்குமே ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்கலாம்? இல்லை, ஃப்ரீ டிக்கெட்டு கொடுக்கலாம். கடைசி படம்ன்றதுனால வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூடியூப்ல கூட போடலாமே. யூடியூப்பில் போட்டுவிட்டால் மக்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துட போகிறாங்க. ஆனால் அது வந்து விஜய்க்கு 200 கோடி ரூபாய் சம்பளமா. 200 கோடி சம்பளம் கொடுத்ததுனால அது நீங்கள் ரசிகர்கள் மக்கள்லாம் பார்த்தா தான் அந்த பணத்தை சுருட்டினா தான் ப்ரொடியூசருக்கு போகும். ப்ரொடியூசர் யாருன்னா டெல்லியில் தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு பிரதிநிதி. அவரும் சினிமாவிலேருந்து தான் வர்றாரு. அப்போ சினிமாவிலேருந்து வந்து எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்தாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது த்ரிஷா மட்டும்தான். த்ரிஷாவுக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா அந்த விஜயினுடைய சினிமா குடும்பம் முழுக்க வந்து இங்கே வந்துட்டதா அர்த்தம். வந்து அது முழுக்க நிறைவேறு. ஏன் சார் இப்போ தாவேகா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய பெரும் தலைகளை தான் குறி வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, இந்த மாதிரி ஏன் சார் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? அதாவது அதிமுகவை அழிக்கணும்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, குதிரை பேரம் செய்கிறது. இப்படி அதிமுகவை அழிக்கிறதுல விஜய் கட்சி செய்கிறாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவை மிரட்டுவது. நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை கைது பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டி வந்து இவர்களை அடக்குவது. அப்படித்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் விஜயை விமர்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணி எஸ்பி ஆஃபீஸில் வச்சு 6 மணி நேரம் விசாரணை. எதுக்கு விசாரணை? நீ கூட்டத்தில் என்ன பேசுன, கூட்டத்தில் என்ன பேசுனாருன்றது வீடியோவே இருக்குது. வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டிங்கனாலே என்ன பேசியிருக்காருன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு 6 மணி நேரம் விசாரணை? அப்போ வெளியே வந்த பிறகு தான் அவர் சொல்கிறாரு, என்னை வந்து நீ வந்து திமுகலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகால சேருன்னு அங்கே இருக்கிற டிஎஸ்பின்னு வந்து மிரட்டினாரு. ஏன்னா அது தொடர்பாக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு உண்மையை வந்து வெளியே சொல்கிறாரு. இப்போ அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளத்தை சேர்ந்த மார்க்கண்டேயன் ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜயை பற்றி கடுமையாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கைது பண்ண. அவர் எந்த கான்டெஸ்ட்டில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், விஜய் பேசும்போது கரூரில் பேசினார் இல்லையா, பேசும்போது என்ன சொல்கிறாரு, இனிமேல் சட்டமன்றத்தின் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு தான் இவங்க சபாநாயகர் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணால் தான் இவங்க வந்து நம்ம பேசுகிறத கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு மார்க்கண்டேயன், அப்படிலாம் எங்களை இழுத்து மூடிட்டிங்கன்னா உங்கள் எலும்பு இருக்காது அப்படின்ற முறையில். இது வழக்கமாக மக்கள் வந்து ஒரு வழக்கு மொழியில் பேசுகிறது தான். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா உன்னை உண்டா இல்லையான்னு பார்த்துருவேன். ஆனால் அவர் விஜய் சார் சிஎம் சாரோட எலும்பெல்லாம் உடச்சிருவேன்னு சொல்லிட்டு அப்படி பேசக்கூடாது. அவங்க இதை விட கடுமையாலாம் பேசியிருக்காங்க. இப்போ ஆதவர்ஜினா போன தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து முதல்வர் ஒரு முட்டாள்னு பேசியிருக்கிறாரு, ஒருமையில் பேசியிருக்கிறாரு, என்னெல்லாமே பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த கரூர் பிரச்சனைக்கே சொல்லியிருக்காரு, உதயநிதியை வந்து முதல்வர் ஆக்கணும்னு சொல்லி கரூரில் 41 பேர் கொன்னீங்களே ஸ்டாலின், அப்படி போலீஸ் அனுப்பி கொன்னீங்களே, எப்படி பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து கைது பண்ண வேண்டிய நடவடிக்கை தான். ஏன் ஆதவர்ஜனாவை கைது பண்ணல போலீஸு? அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் அல்லது வந்து எம்எல்ஏக்களும் இந்த மாதிரி பேசுகிறது அப்படின்றது இருக்குது. நீங்கள் கடந்த ஆட்சி காலங்களில் திமுக அதிமுக காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது என்பது சர்வசாதாரணம். அதை மக்கள் என்ன கருதுவாங்கன்னா ஒரு நாளாந்திர பேச்சாளர் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர எந்த கவர்மெண்ட்டும் சீரியஸாக அதுக்கு போய் கைது நடவடிக்கையில் இறங்குறதில்லை. இங்கே இப்போ விஜய் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்களை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் கூட வந்துடக்கூடாது. இப்போ இதுக்கு இப்படி சொல்கிறாங்க, சமூக வலைத்தளங்களில் விஜய் விமர்சனம் பண்ணுற பல பேரை கைது பண்ணுறாங்களே, கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா வழக்கு இருக்கு இல்லையா, குதிரை பேர வழக்கு, அந்த வழக்குக்காக புதிய தலைமுறையினுடைய செய்தி ஆசிரியர் விஜயன் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவரை ஒரு நாள் வந்து விடிய நைட்டு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அடுத்த நாள் பகல் முழுக்க வந்து அந்த திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுருக்கிறாங்க. இதன் மூலம் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
எந்த பத்திரிகையாளர்களும் விஜயை விமர்சிக்க கூடாது. விமர்சிச்சா உங்களுக்கு விஜயனுக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கு அப்படின்னு மிரட்டுறதுக்காக அதை செய்கிறாங்க. அதனால யாரும் விஜயை விமர்சிக்க கூடாது, எதுவும் பேசிடக்கூடாது. இப்போ திமுக ஒரு பெரிய கட்சியா இருக்குது, திமுகவினுடைய ஒரு எம்எல்ஏவுக்கே இதுதான் கதி அப்படின்னா நாளைக்கு சாதாரணமா இருக்கிறவங்க விஜயை பத்தி பேசுவாங்களா? சாதாரணமா சமூக வலைத்தளங்கள்ல பேசுறவங்க எழுதுறவங்க இதை பேசுவாங்களா? இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிரட்டல் விடுக்கும் வண்ணமாக இந்த மார்க்கெட்டை இணையை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன் சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த குதிரை பேரம்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே சார், அவங்க கிட்டலாம் வந்து இப்போ 4.5 கோடி சீஸ் பண்ணியிருக்காங்களே சார், எப்படி சார் அவ்வளோ அமௌண்ட்டு? நீங்கள் சொல்கிற குதிரை பேரம் என்பது இந்த தாவேகா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா ஒரு புகார் கொடுக்குறாரு. என்னன்னா எங்கிட்ட வந்து திமுக சார்பில் 35 கோடி ரூபாய் பேரம் பேசுகிறாங்க, அதற்கு பதிலாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்பொழுது அதற்கு நான் ஆதரவாக ஓட்டு போடணும்னு சொல்லி பேசுனாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாரு. இவர் புகார் கொடுக்கறதுக்கு 2 நாள் முன்னாடியே போலீஸ் இதை பற்றி விசாரிக்குது. அதுக்கு பிறகு தான் இவர் புகாரே கொடுக்குறாரு. அந்த புகாரையும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர் பார்க்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க தான் இந்த கேஸை எடுத்து பண்ணுறாங்க. இந்த மொத்த கேஸுமே வந்து குக்கப் பண்ணப்பட்ட ஒரு புனைய வைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் அது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியுமா? சாத்தியமே இல்லை. அப்போ தாவேக்கால்லேருந்து எம்எல்ஏக்களை வாங்கணும்னா 107 பேர் இருக்கிறாங்க. 107 பேரில் ஒரு 70-80 பேரை நீங்கள் பிச்சு கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஆட்சியை கவிழ்க்க முடியும். அப்போ 80 பேருக்கு ஒருத்தருக்கு 35 கோடினா 80 பேருக்கு எவ்வளோ பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, இந்தியா முழுக்க எம்எல்ஏவுக்கு இவ்வளோ ரேட்டே கிடையாது, 35 கோடி ரேட்டுன்றதே பொய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த புனையப்பட்ட கேஸில் தான் இது வரைக்கும் 9-10 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நாங்கள் வந்து பணங்களை கைப்பற்றிட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த 4.5 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த 4.5 கோடி ரூபாய் எங்கேருந்து எடுத்தாங்க, யார் வீட்டிலேருந்து எடுத்தாங்க என்னன்ற விவரங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது, போகிற போக்கில் இருக்கும். அப்போ இதன் மூலமாக விஜய் கட்சியும் விஜயும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக குதிரை பேரம்ன்றது அவங்க தான். எப்படி பண்ணுறாங்க, அதிமுகலேருந்து இது வரைக்கும் 6 எம்எல்ஏக்களை தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து ராஜினாமா பண்ண வைத்து தாவேக்கால சேர்த்துட்டாங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வரும்போது இவங்களை நிற்க வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. இந்த 6ஓட நிற்குமானா அப்படி இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அதை பற்றி ஒரு கட்டுரையே வந்துச்சு. இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ 10 + 6 சேர்த்திங்கன்னா 16 எம்எல்ஏ. 16 எம்எல்ஏ வந்துருச்சுன்னா இப்போ விஜய்க்கு வந்து தன்னுடைய சொந்த பலத்திலேயே பெரும்பான்மை கிடைச்சிரும். இதற்காக விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐஎம்எல் ஆதரவை எல்லாம் இனி அவர் கோர வேண்டியதில்லை. தாவேக்காவுக்கே அந்த ஸ்ட்ரென்த்து வந்துடும். அதனால் இப்படி பகிரங்கமாக குதிரை பேரம் செய்கின்ற விஜய் கட்சி பற்றியோ அந்த எம்எல்ஏக்களை பற்றியோ இங்கே போலீஸே எந்த நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் விஜயே விசாரிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் வைகோ சொல்லியிருக்காரு. வைகோ என்ன சொல்லியிருக்காரு, என்னை வந்து விஜய் பார்க்க வரும்போது என்ன சொன்னாருன்னா, ஐயா உங்கள்கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைங்க, பண்ண வச்சுட்டு திரும்ப அவங்கள போட்டியிட வைங்க உங்கள் சொந்த சின்னத்தில், அப்போ நானே வந்து நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது குதிரை பேரமா இல்லையா? இது வைகோ சொல்லியிருக்காரு. கரூரை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எங்களை தாவேக்காவினுடைய தலைமை அணுகிச்சு, அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அவங்க கான்டாக்டில் போனோம், பேசணும் அப்படின்னு அவரும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். 3வது வந்து ஆரம்பத்தில் வந்து அமமுக எம்எல்ஏ காமராஜ்னு ஒருத்தரை கார்லாம் கொண்டு வந்து பனையூர் அலுவலகத்தில் காருக்குள்ளேயே அவர் கையெழுத்து வாங்க வச்சு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை தாவேக்காவே வெளியிடுது. அப்புறம் தினகரன் அந்த கட்சி தலைவர் வந்து புகார் கொடுக்குறாரு. அப்போ அந்த புகாருக்காக யாரையாவது கைது பண்ணீங்களா, விசாரிச்சிங்களா? அப்போ விஜய் ஆட்சியில் குதிரை பேரம் என்பது தாவேக்கா தான் செய்கிறாங்க. அதில் வந்து ஆதவர்ஜனா தொடங்கி லாட்ரி மாஃபியா எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அப்போ இந்த குதிரை பேரத்தில் தான் கோடிக்கணக்கான ரூபாய் அல்லது அவங்களுக்கு அமைச்சர் பதவி தாரேன், வாரிய பதவி தாரேன் அப்படின்னு ஏதோ ஒரு டீல் பேசியிருக்கணும். இதை விசாரிப்பதற்கு போலீஸ் வந்து மறுக்கிறது. இப்போ வந்து தொடர்ந்து அதில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இன்னும் எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த குதிரை பேரத்தை மறைப்பதற்கு தான் திமுகவும் குதிரை பேரம் செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை வந்து உலா விடுறாங்களே தவிர இதில் உண்மை இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. சூப்பர் சார். ஸோ மீண்டும் அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.